தேட்டான் கொட்டை எடுத்திருக்கேன். இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதுலேருந்து 3 எடுத்து சின்ன உரலை இதே போல் நல்லா தட்டி ஒரு குண்டாவில் இருக்கிற தண்ணியை போட்டு விட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மறுபடியும் 2 கொட்டை எடுத்து இந்த டைம் நம்ம தட்டி போடாமல் நல்லா இதே போல் ஹார்டான பிளேஸில் நல்லா உரசி அதுக்கப்புறமா அந்த பளிங்கு மாதிரி தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இன்னொரு குண்டாவில் இருக்கிற தண்ணியில் போட்டு விட்டு மூடி வச்சிடலாம். இப்போ அடுத்த நாள் எடுத்து பார்த்துக்கலாம். நம்ம போட்டு இருக்கிற அந்த தேட்டான் கொட்டை வந்து அந்த தண்ணியை சுத்தம் பண்ணி அடியில் எல்லா தூசியும் அப்படியே படிய வச்சிருக்கோம். நம்ம தட்டி போட்ட அந்த தேட்டான் கொட்டையோட தண்ணீரும் நம்ம உரசி போட்ட அந்த தேட்டான் கொட்டையோட தண்ணீரும் நல்ல தூசி எல்லாம் கீழே படிஞ்சு நல்ல ஒரு பியூரிஃபைடான வாட்டர் கிடைக்கும். அந்த காலத்தில் குளம் குட்டையில் இருக்கிற தண்ணி எல்லாம் சுத்தப்படுத்த இந்த தேட்டான் கொட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பாத்திரங்கள் இருக்கிற முக்கால்வாசி தண்ணி மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கால்வாசி தண்ணியை நம்ம கீழே ஊற்றிடலாம். நம்ம உடைச்சி போட்ட தேட்டான் கொட்டை எப்படி ஊறி வந்திருக்கு பாருங்க. உரசி போட்ட அந்த தேட்டான் கொட்டையும் நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த தேட்டான் கொட்டைகளையும் நம்ம தூக்கி போட்டுடலாம். தேராத தண்ணியை கூட தேவாமிர்தமாக மாற்றக்கூடிய ஒரு நேச்சுரல் பியூரிஃபையர் தான் இது. தேங்க்யூ.